நான் வந்து சம்பளத்து இன்னைக்கு நான் வந்து பில்கேட்ஸை பற்றி சொல்ல போகிறேன். பில்கேட்ஸ் வந்து ரொம்பவும் பணக்காரரும் இல்லை, ரொம்பவும் ஏழையும் இல்லை, நார்மலாக ஒரு லைஃப்பும் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரோட அப்பா வந்து ஒரு நல்ல லாயர், அவங்களோட அம்மா, அப்புறம் அவங்களோட 2 தங்கச்சி. அவங்களோட 2 தங்கச்சிங்க கூட நான் நிறையாவே ப்ளே பண்ணுவார். அவங்களோட அப்பாவும் அவருக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. முக்கியமாக அவர் வந்து எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பார். அதுவும் அவங்களோட அம்மா கிட்ட கேள்வி கேட்குறதுனா அவருக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும். அதனால அவரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்து அவங்களோட அம்மாவும் ஒரு கம்ப்யூட்டர் லேப் கொடுக்க போகிறாங்க. அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது, நம்ம வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை கூடயே சேர்ந்து பில்கேட்ஸும் வந்தார். பில்கேட்ஸ் வந்து கேட்குறாரு, அம்மா இந்த கம்ப்யூட்டர்னா என்ன, இந்த டிவைஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, கொஞ்சம் சொல்கிறீங்களா விளக்கமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்களோட அம்மாவும் சொல்கிறாங்க, ஏன்ப்பா கம்ப்யூட்டர்னா நீ வந்து ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணலாம், அப்புறமா ஒரு ஹோம்ஒர்க் முடிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே பில்கேட்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப ஆர்வம் அடைந்து அவரும் நிறைய கம்ப்யூட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. தெரிஞ்சுக்க ஆரம்பித்த உடனே அவர் வந்து நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஒரு நாள் வந்து அவர் கம்ப்யூட்டர் வாங்குறாரு. அந்த கம்ப்யூட்டர் வந்து அவரோட ஹோம்ஒர்க் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஒரு நாள் அவங்களோட டீச்சர் வந்து, நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக உட்காருங்க, நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கம்ப்யூட்டர் கொடுப்பேன், இந்த கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது புது கேம்ஸ் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே பில்கேட்ஸும் நிறைய யோசிச்சு 2 நாள் கழிச்சு அவரும் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு டிக்டாக்டோ அப்படிங்கிற கேம் கண்டுபிடிச்சி ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறாரு. ஸ்காலர்ஷிப் வாங்கினதுக்கு எங்களோட டீச்சர் வந்து இவனை வந்து ஒரு நல்ல எக்ஸாம் எழுத வைக்கணும், அந்த எக்ஸாம் எழுதி வச்சா இவன் வந்து நல்லாவே கம்ப்யூட்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு, நீ வந்து ஒரு எக்ஸாம் இருக்குப்பா, அந்த எக்ஸாமில் வந்து ஜாயின் பண்ணிருக்க நீ, நான் அதில் உனக்கு கண்டிப்பாக சேர்த்து விட்றேன் அப்படின்றதும், கண்டிப்பாக மேம் அப்படின்ட்டு ஆர்வத்தோடு சொன்னார். அதுக்கப்புறமா எக்ஸாம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது. அந்த கொஞ்ச நாளுமே அவர் உட்காந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கார். படித்து முடிச்சதுக்கப்புறமா அவரும் போயிட்டு எக்ஸாம் எழுதுறாரு. நல்லா எழுதிட்டு வீட்டுக்கு வந்தார். ஆனால் அவருக்கு வந்து ஒரே ஒரு குழப்பம், எனக்கு வந்து மார்க் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்துச்சு. ஆனால் அவர் எதிர்பார்க்காத டைமில் 200க்கு வந்து 188 எடுக்கிறாரு. இதை பார்த்த உடனே எல்லாருமே அவருக்கு தட்டி பாராட்டுறாங்க. பில்கேட்ஸும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காரு. அடுத்தது ப்ரைஸும் கிடைக்குது. அவரும் யோசிக்கிறாரு, இவ்வளோ நம்ம பண்ணிட்டோம், நம்ம வந்து ஒரு விண்டோஸ் கம்பெனியை வந்து ஏன் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா மக்களுமே இவரை பார்த்து கேள்வி செய்கிறாங்க. இந்த ரெண்டு கட்டத்தை மட்டும் தாண்டிட்டு இப்போ வந்து எப்படி இந்த கம்ப்யூட்டர் கம்பெனிலாம் ஓப்பன் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் எதுவுமே கேர் பண்ணிக்காமல் அவர் முன்னேறி போயிட்டே இருக்கிறாரு. அதோட அவங்களோட அப்பா அம்மாவும் அவருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அதை பண்ணுறதுக்கு. அவரும் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சில நாட்களுக்கு அப்புறமாவே இந்த விண்டோஸ் கம்பெனி வந்து விண்டோஸ் ப்ரோக்ராமிங் கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இதை பார்த்த உடனே எல்லா மக்களுமே ரொம்ப ஆச்சரியம் பண்ணிடுறாங்க. அதனால அவரையும் தூக்கி வச்சு புகழ்கிறாங்க. இதை பார்த்த உடனே பில்கேட்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷம். அன்னையிலிருந்து அவரும் நிறைய கம்ப்யூட்டர்ஸை பற்றி லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. இப்போ வரைக்குமே அவர் தான் ஒரு முதல்ல லான்ச் பண்ண விண்டோஸ்க்கு அதிகரியாக இருந்திருக்காரு. பாய்.